இன்றைக்கு அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய நினைவு நாள் நண்பர்களே. உண்மையிலேயே தமிழகத்துக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய மாணிக்கம் இவர், மிகப்பெரிய தலைவர் அம்மா ஜெயலலிதா அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்றைக்கு அவருடைய நினைவை போற்றும் வகையில் ஒரு சில திட்டங்கள், அவர் மேற்கொண்ட மிக முக்கியமான விஷயங்களை பற்றி மட்டுமே நாம் இன்னைக்கு பேசலாம் நண்பர்களே. அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த மிக முக்கியமான திட்டங்கள்ல என் மனதை தொட்ட திட்டம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னா அது தொட்டில் குழந்தை திட்டம் அப்படிங்கிறதா நண்பர்களே. என்னன்னா, அன்றைய காலகட்டங்களில் சில தெற்கு மாவட்டங்கள் தருமபுரி உள்ளிட்ட ஒரு சில மாவட்டங்கள்ல இந்த பெண் சிசு கொலை அப்படிங்கிறது பெரிய அளவில் நடந்து கொண்டிருந்தது. அதற்கு சட்டம் இயற்றினாங்க அம்மா. இந்த மாதிரி பெண் சிசுக்களை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சட்டம் இயற்றினாங்க. அதற்கு பிறகு இந்த பிரெக்னெண்ட்டாக இருக்கும்போது குழந்தை ஆனா பெண்ணா அப்படின்னு கண்டறிஞ்சு சொல்லக்கூடாது அப்படிங்கிற சட்டத்தையும் தமிழகம் கொண்டு வந்தது. அந்த காலகட்டத்தில் நிறைய பேர் இந்த குழந்தைகள் பெற்ற பிறகு அது பெண் குழந்தையாக இருந்தால் அந்த குழந்தைகளை கொல்வதை, ஒரு மனிதாபிமானமே இல்லாமல் கொல்வது சர்வசாதாரணமான ஒரு நிகழ்வாக இருந்தது. அன்றைக்கு கள்ளிப்பால் கொடுத்து கொல்றது நிறைய திரைப்படங்களில் கூட நம்ம பார்த்துருப்போம். அது உண்மையிலேயே நடந்து கொண்டிருந்த ஒரு நிகழ்வு. அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் தான் அம்மா ஜெயலலிதா அவர்கள் ஒரு மிக சிறந்த திட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க. அதுதான் இந்த தொட்டில் குழந்தை திட்டம். அரசு மருத்துவமனைகள் மற்றும் சில முக்கியமான இடங்கள்ல வெளியிலேயே குழந்தைகளுக்கான தொட்டல்களை வச்சிருவாங்க, கிராடில் வச்சிருவாங்க நண்பர்களே. தங்களுக்கு பெண் குழந்தை பிறந்துருச்சோ அல்லது வேற குழந்தை பிறந்ததோ தங்களுக்கு அந்த குழந்தையை வளர்க்க இஷ்டம் இல்லை அப்படின்னா அந்த தாயோ தந்தையோ அல்லது உறவினரோ அந்த குழந்தையை கொண்டு அந்த தொட்டில்ல போட்டுட்டு போயிடலாம். அந்த குழந்தையை அரசாங்கம் காப்பாற்றி வளர்க்கும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இதனால பல குழந்தைகளுடைய உயிர் காப்பாற்றப்பட்டது நண்பர்களே. இது குறிப்பாக பெண் சிசு கொலை நடந்த காலகட்டத்தில் கொண்டு வந்தாங்க. இன்றைக்கு வரைக்கும் பார்த்தோம்னா என்னுடைய மனதை தொட்ட மிக முக்கியமான ஒரு திட்டமாக இதை நான் சொல்லுவேன். இது உலக அளவில் பெரும் பாராட்டு பெற்றிருக்கிற திட்டமாக இருக்குது. இதற்கு அடுத்ததாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா அம்மா உணவகத்தை நம்ம சொல்ல முடியும். அம்மா உணவகம் அப்படிங்கிறது ஒரு வரப்பிரசாதமாக இருந்தது. பல்லாயிரக்கணக்கான பல லட்சம் மக்களுக்கு மிக குறைந்த விலையில், குறைந்த விலைன்னு கூட சொல்லக்கூடாது, 1 ரூபா 2 ரூபா 1.5 ரூபாய்க்கு ஒரு நேர சாப்பாட்டையே நம்ம முடிச்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நல்ல திட்டத்தை அம்மா கொண்டு வந்தாங்க. இந்த திட்டத்தின் மூலமாக வயது முதிர்ந்தவர்கள், வீடற்றவர்கள், ஏழை பாழைகள், அப்புறம் இந்த கூலி தொழிலுக்கு போறவங்க அப்படின்னு பலரும் இதில் பயனடைஞ்சாங்க. ஏன், வடநாட்டிலிருந்து இங்கே கூலி தொழிலுக்காக வந்திருக்கிறவங்க கூட அம்மா உணவகத்தில் போய் 3 நேரமும் சாப்பிட்டு அவங்க வாழ்வை முன்னேற்றி கொண்ட காலகட்டமும் இருந்தது இந்த தமிழ்நாட்டிலேயே. இது வெகு தூரத்தில் இல்லை, இந்த திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு வரைக்கும் இந்த அம்மா உணவகங்கள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருந்தது. நானும் கூட போய் சாப்பிட்ருக்கிற நண்பர்களே, அருமையாக இருக்கும் உணவு அருமையாக இருக்குங்கிறத விட அந்த சேவையை நாம் பார்க்கணும். எவ்வளோ ஒரு பெரிய மனசோட அம்மா அவர்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அதற்கு பிறகு ஆட்சி மாற்றம் நடந்த பிறகு இப்பொழுது அம்மா உணவகங்களை பிசுபிசுத்து போக வச்சிருக்கிறாங்க. பல இடங்களில் அம்மா உணவகங்கள் செயல்படாமையே கிடக்கிறதையும் பார்க்குறோம். அல்லது ஏனோ தானோன்னு எப்போ போனாலும் சாப்பாடு இல்லைங்கிறது அல்லது நல்லா இருக்கிறது இல்லை, இந்த மாதிரியான விஷயங்களால் அம்மா உணவகத்தை நாடி வந்தவர்களுடைய வயிற்றில் அடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதான் உண்மை. சமீபத்தில் நாம் கூட ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தோம். எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு ஊருக்கு பிரச்சாரத்துக்கு போயிருந்தாரு. அந்த ஊரில் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டு கொண்டிருந்த போது அங்கே நின்று கொண்டிருந்த ஒரு இளைஞர் சைகை மூலமாக, ஏன்னா தூரத்தில் நின்றுட்டு இருக்கிறார் அவரு, சைகை மூலமாக அவர் இந்த மாதிரி எங்களுக்கு இப்படி சைகை காமிச்சு அவர் கேட்குறாரு, அம்மா உணவகத்தை எங்களுக்கு கொஞ்சம் திறந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டபோது அதை பார்க்கும்போது நம் கண்களே குளமாயிருச்சு அப்படின்னே சொல்லணும். அந்த அளவுக்கு இன்றைக்கு ஒரு கஷ்ட காலத்தை உருவாக்கி இருக்குது இந்த அம்மா உணவகம் இல்லாததால. இப்படி கஷ்டப்படுகிறவர்களுக்கு, ஏழை பாழைகளுக்கு உதவுவதற்காக தான் அம்மா அம்மா உணவகங்களை உருவாக்குனாங்க.
அந்த உணவகங்கள் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் நாங்கள் நல்லபடியாக நடத்துவோம், அதை அதிகரிப்போம் அப்படின்னு சொல்லி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உறுதிமொழியும் கொடுத்திருக்கிறாரு. இவை போக மேலும் பல திட்டங்கள் அம்மா கொண்டு வந்த நல்ல திட்டங்களை அடுக்கிக்கிட்டே போகலாம் நண்பர்களே. இன்னொரு மிக முக்கியமான திட்டம் அவர் கொண்டு வந்தது தான் இந்த ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன், அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் இருக்குது இல்லையா, இதுவும் அம்மா அவர்கள் கொண்டு வந்த ஒரு திட்டம் தான். அது எவ்வளவு சிறப்பாக செயல்படுது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் அம்மாவை நினைத்து அம்மாவுக்கு ஒரு நிமிடம் நம்ம சல்யூட் பண்ணுறோம் நண்பர்களே. உண்மையிலேயே தமிழ்நாடு என்ன தவம் செய்ததோ இப்படி ஒரு தலைவர் நமக்கு கிடைத்ததற்கு அப்படின்னு தான் நாம் சொல்லணும்.